ஜூன் மாதம் நடக்க இருக்கிற T20 உலகக்கோப்பையில் எல்லா அணிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமை வந்துட்டு ஸ்குவாடை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவும் அவங்களோட டீமை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த ஒரு அணி, நம்ம இந்திய டீமோட அணி வந்து பார்த்தீங்கன்னா 11 யார் யார் இருப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அதாவது 15 பேருமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பெஞ்சில் இருக்கிறவங்களையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோஹித் சர்மா தான் கேப்டன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கார். அதுக்கப்புறம் விராட் கோலி இருக்கார். சூரியகுமார் யாதவ் இருக்கார். ரிஷப் பண்ட் இருக்கார். சஞ்சு சாம்சன் இருக்கார். ஹர்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டனாக இருக்கார். சிவம் தூபே சிக்ஸர் மணியும் இருக்கார். ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சஹால் இருக்கார். ஹர்ஷதீப் சிங் இருக்கார். ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். அப்புறம் முகமது சிராஜும் இருக்கார். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்லாம் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இவங்களோட வேர்ல்டு கப் பிளேலிஸ்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக வந்துட்டு சொல்லிடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்லாம் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்மன் கில் இருக்கார். ரிங்கு சிங் இருக்காங்க. கலீல் அகமது இருக்காங்க. ஆவேஸ் கான், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சப்ஸ்டியூட் பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க. இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழக வீரர்கள் வந்துட்டு ஒரு ஆள் கூட இடம் பெறலை. யார் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வின் இருந்தாரு, தினேஷ் கார்த்திக், சாய் சுதர்சன், நடராஜன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள யார் ஒரு ஆளு கூட இடம் பெறலை. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமாகவும் இருக்குது. சரி விடுங்க, இந்த தடவை வந்துட்டு நம்ம பிளேயிங் 11 யாராக இருப்பா இந்தியாவில் அப்படின்னு பார்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.